தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினர், மூத்த பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் ஐயநாதன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். உரையாடும் சார். வணக்கம். வணக்கம் சார். நாங்க ஆட்சிக்கு வந்துட்டோம்னா சட்டமன்ற நிகழ்வுகளை நேரலை பண்ணுவோம், அதுல எந்த விதமான ஒளிவு மறைவும் இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. நாங்க ஆட்சிக்கு வந்த பிறகுதான் இளைஞர்கள் எல்லாம் ரொம்ப அரசியலை உற்று நோக்குறாங்க. அவங்க இந்த சீரியல் இதெல்லாம் விட்டு, பொழுதுபோக்குகளை எல்லாம் விட்டுட்டு சட்டமன்ற நடவடிக்கைகள் எல்லாம் கவனிக்கிறாங்க. அப்படி ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்குன்னு சொன்னாங்க. நேற்று சட்டமன்றத்துல திடீர்னு நேரலை தடை செய்யப்படுகிறது. இது விஜயனுடைய பிம்பம் மோசமாயிட்டு இருக்கு. அவரை காப்பாத்துறதுக்கு செஞ்சதா, இல்லைன்னா இந்த விவாதங்களே வெளியே தெரிய வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரியான விஷயம்? கரெக்டாக தான் சொன்னீங்க. நீங்க சொன்னதுதான் ரொம்ப சரி. அதாவது இவங்க என்ன அப்படின்னோம்னா, தங்களை பற்றி ஒரு உருவகத்தில் தான் அரசியலே பண்றாங்க. விஜய் 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 அவர் எப்படி பரப்புரை பண்ணாரு? மதுரை விஜய், சோழ வந்தான் விஜய், மதுரை, இப்படிதான் சொல்லிட்டு இருந்தார் அவரு. இந்த பிம்ப அரசியல் அப்படின்றது பரப்புரையில ஏதோ உங்களுடைய ரசிகர்கள் மத்தியில எடுபடலாம். சட்டமன்றத்தில் எப்படி எடுபடும்? சட்டமன்றத்தில் பார்த்தீங்க அப்படின்னோம்னா அவர் பதிலும் சொல்ல தெரியாம, எதையும் தெரியாம, என்ன நடக்குதுன்றே தெரியாம விழிக்கிறார் அவரு. எனக்கு விஜய் மேல ஒரு தனிப்பட்ட மனிதனா எனக்கு ஒரு பற்று உண்டு. அவரை சந்திச்செல்லாம் பேசியிருக்கேன். அவர் பாத்தீங்கன்னா அது ஒரு பாடி லாங்குவேஜ் எல்லாம் அவங்க பெருசா பேசுவாங்களே, அங்க பாருங்க அவர் எப்படி உட்காந்துட்டு இருக்காரு, மற்ற உறுப்பினர்கள் எப்படி உட்காந்துருக்காங்க பாருங்க, அந்த மாதிரி இருக்கு. ஏதாவது ஒரு விமர்சனத்தை கூட தாங்கிக்க முடியல. ஏன்னா அவர் பின்னாடி இருக்கக்கூடியவங்க எல்லாம் பெரும்பாலும் ரசிகர்கள். அந்த ரசிகர்களுக்கெல்லாம் சட்டமன்றத்துல ஒரு விமர்சனம் வந்துச்சுன்னா அதை எடுத்துக்க தெரியல. உடனே சண்டைக்கு வராங்க. சண்டைக்கு உடனே என்ன ஆச்சு, இவர் பார்த்தாரு, சரி நம்ம ஆட்களை பத்தி, நம்ம கட்சியை பத்தி ஒரு தப்பான ஒரு கருத்து போகணும்னு ஆஃப் பண்ணிட்டுட்டாரு. அவ்வளவுதான், இதுதான் நடந்துச்சு. ஸோ இந்த இமேஜை நம்பி இருக்கக்கூடிய இமேஜ் அப்படின்னா பலதும் இருக்குது. எல்லாத்தவங்கள ஜெயலலிதா இருந்தாலும், எம்ஜிஆர் இருந்தாலும், இவராக இருந்தாலும், இவங்கெல்லாம் இமேஜுக்கள் ரொம்ப கவலைப்படுறவங்க. ஆனா அரசியல்ல இமேஜ் இல்லை. அரசியல்ல வார்த்தைக்கும் செயலுக்கும் தான் ரொம்ப முக்கியத்துவம் உண்டு. இப்போ கலைஞர் கருணாநிதிக்கு என்ன இருக்குது அங்க இமேஜ்? அன்பார்ந்த அப்படின்னுவாரு. இதான் தமிழ்நாடு ரசிச்சிச்சு. சரிங்களா? அதான் ரசிச்சிச்சு. அவருக்கு என்ன இமேஜ் இருக்குது? அவர் கண்ணாடியே காட்ட மாட்டாரு, அப்படியே உட்காந்து பேசுவாரு. ஆனா பேச்சு திறன், செயல் திறன், ஏதாவது ஒண்ணு கேட்டா அப்படியே நினைவுகள்ல எல்லாத்தையும் பதில் சொல்லுவாரு. சட்டமன்ற நிகழ்வுகள்ல இப்போ லாலு பிரசாத் யாதவ் ரயில்வே மினிஸ்டர் இருந்த போது ரயில்வே பட்ஜெட் அப்போ தனியா இருக்கும். மோடி தான் நல்லா ஒழிச்சு விட்டாரு. அந்த ரயில்வே பட்ஜெட்டுக்கு மீதான விவாதத்துக்கு 3 நாள் பதில் சொன்னாரு. 3 நாள் பதில் சொல்லும் போதும் அவர் கூட எந்த ஒரு அதிகாரிகளும் யாரும் அசிஸ்ட் பண்ணல. எல்லாத்துக்குமே பதில் சொல்றாரு. ஏன் லாஸ் எப்படி இது பண்ண அதையும் சொல்றாரு. எப்படி நீ மேனேஜ் பண்ற, இப்படிதான் எல்லாத்தையுமே சொன்னாரு. அரண்டு போயிட்டாங்க. அப்படியே ரொம்ப கிண்டல் பண்ணப்பட்ட ஒரு, ஆமா கிண்டல் பண்ணப்பட்ட, ஒண்ணும் தெரியாது அவருக்கு அப்படின்ட்டு. ஆனா அவர் காட்டினாரு எந்த மாதிரி அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னோம்னா, ஆட்சி திறன் அப்படின்றது ஒரு மனிதன் வளர்த்துட்டு இருக்கக்கூடிய அரசியல் திறன் தானே ஒழிய வேற ஒண்ணும் கிடையாது. விஜய்க்கு அந்த அனுபவம் இல்லை, அரசியல் திறனை வளர்த்துக்கவும் இல்லை. இந்த 2.5 வருஷம் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பாலிடிக்ஸ் பண்ணிட்டாரு. ஒரு யுக்தி, இப்படி பண்ணா அப்படி வரும், இப்படி பண்ணா இவங்களை கவரலாம், இப்படி பண்ணா அது இமேஜ், அதாவது நிறைய ஊடகத்தெல்லாம் கவர் பண்ணு, எல்லாரும் விஜய் 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 அப்படின்னு. அவங்களே என்ன சொல்றாங்க, கல்ட்டு விஜய் கல்ட்டு ஃபிகர், அவர் மூஞ்ச காட்டினா போறோம், எல்லாமே நடத்துறோம், அவருடைய ஃபாலோயர்ஸ் அப்படிதான் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு கல்ட் ஃபிகர்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் தன்மைக்கு இன்னுமே அவர் மாறலையா? ஒரு இதுல அரசியல் தன்மைக்கு எப்படி வருவாங்க ஒருத்தர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தர் இருக்கக்கூடிய அந்த சமூக அக்கறை, நாட்டுப்பற்று, மக்கள் பற்று, கொள்கை பற்று, இதுல தான் ஒரு அரசியல் பற்றி உருவாகும். இது 4 இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தருக்கு அரசியல் உருவாகவே உருவாகாது. 100% சொல்ற உருவாகாது. கிஃப்டட் பாலிட்டிஷியன் அப்படின்ற எவனுமே கிடையாது. ஒர்ப்பனாதான் அரசியல்வாதி. ஜவஹர்லால் நேரு அவரை விட ஒரு பெரும் பணக்காரன் இந்திய அரசியல் இருந்ததில்லை. அவரை நீங்க பாத்தீங்கன்னா புத்தகம் எழுது, எந்த விஷயத்தை கட்டுற எழுதுவாரு. இவங்கெல்லாம் இந்த நாட்டில் என்ன பண்றதுன்னு தெரியல. நேரு அப்போ அந்த சூயஸ் கனால் விடயத்துல அவர் ஒரு சொல்யூஷனே கொடுத்தாரு. எஜிப்ட் அதிபர் நாசருக்கு ஒரு சஜஷனே கொடுத்தாரு. அதுபடி நீ செய்ய, நீ ஒண்ணு மட்டும் பார்க்காத, நீ எல்லாரையும் பாரு அப்படின்னு சஜஷன் கொடுத்தாரு. நேரு மார்ஷல் டிட்டோ இவர் அதான் எகிப்து நாசர், இவங்க 3 பேரும் சேர்ந்தா அணிசர நாடுகளை உருவாக்குனாங்க. உலகத்தை ஆட்டி படைச்சாங்க. யாரு? நேரு பெரும் பணக்காரரு. சர்தார் வல்லபாய் பட்டேல் அப்படிப்பட்டவர் கிடையாது. அவரும் ஒரு பணக்கார குடும்பம் தான். ஆனா அப்படிலாம் கிடையாது. ஆனா நேரு தன்னை
பயங்கரமா படிப்பாரு, எழுதுவாரு, ஏதோதையோ பண்ணிட்டே இருப்பாரு. ஒரு லாயர், அவர் பேரிஸ்டர். அப்படியாப்பட்டவங்க வந்துட்டு வாழ்ந்த பூமி. ஆனா இவங்க அதெல்லாம் அந்த அரசியலை பத்தி தெரியாம நேரம் அதிகமான காலம் சிறையில இருந்தவர். சிறையில இருந்துட்டு சிறையில இருந்ததை பத்தி கஷ்டப்பட்டதா ஒரு புத்தகம் கூட எழுதல நேரு. சிறையில எழுதுறத வெளிக்கூடாதாரு அவரு. வெள்ளக்காரன் காலத்துல என்ன இருக்கும் அப்படின்றதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அரவிந்தர் எழுதியிருப்பாரு. அவன் அலுமினிய தட்டு, அந்த கோவலை, அதெல்லாம் வந்துட்டு வெள்ளைக்காரனுடைய ஆட்சியினுடைய அத்தாட்சிகள் அப்படின்னு அவர் சொல்லுவாரு. இவர் ஒரு வருஷம் இருந்தார் அலிப்பூர் சிறையில. அப்படியேப்பட்டது இவங்களுக்கெல்லாம் என்ன காரணம்? ஏன் அவங்களுக்கு அரசியல்? காமராஜர் பாட்டுக்கு படுத்து தூங்க வரான், முத்துராமலிங்கத்தை உள்ள போட்டாங்க, அவர் பாட்டுக்கு அவர் இருப்பாரான், ஒரு வேலை தான் சாப்பிடுவாரான். அவங்களுக்குலாம் என்ன அப்படின்னா அந்த மானுட அக்கறை வந்துட்டு, நாட்டுப்பற்று மானுட அக்கறையெல்லாம் வந்துட்டு அவங்கள இந்த துன்பத்துயரத்தில் ஒன்றும் இல்லாத பண்ணிடுச்சு. ஆனால் இவங்க வசதியாகவே வாழ்ந்தவங்க, அரசியலே புரியாதவங்க, இவங்க வாடுற வாழ்க்கைன்றதே வேற. அப்போ இவங்களுக்கு திடீர்னு அரசியல் வந்துடாது. அப்போ சட்டப்பேரவையில் வந்து உட்காந்துட்டு என்ன பண்ணுவாங்க? இவரோடதே இவருடைய ரசிகர்களும். தமிழ்நாட்டுல நடக்கிறதே தெரியலையா இவருக்கு? தெரியாது, அப்படிலாம் கிடையாது. இவர் தெரிஞ்சுக்கிறதுலாம் என்னத்த எப்படி அவர்கிட்ட செய்தி சேராது இருக்கும்? ஒரு தொலைக்காட்சி இருக்குது. இப்ப கலைஞர் வீட்டுக்கு வந்துட்டு 20 பேப்பர் வரும், இங்கிலீஷ் பேப்பர்லாம் உட்பட 20 பேப்பர் வரும். இது அந்த பேப்பர்லாம் நமக்கு என்ன இருக்குன்னே தெரியாது. அது வந்துச்சா அப்படின்னு கேட்பாரு. கடன்னு படிப்பாரு. காத்தால அவனுடைய பணியை ஆரம்பிக்கிறதே முரசொலிக்கு கடிதம் எழுதுறதுலேருந்து ஆரம்பிச்சுருவாரு. முன்னாள் நைட்லாம் எழுத மாட்டாரு, எர்லி மார்னிங் தான் எடுத்து எழுதுவாரு. ஒரு பேனா வச்சுட்டு எழுதுறது, அதை தான் போட்டிருப்பாங்க உடன்பிறப்பு அப்படின்ட்டு அந்த இதில் அவர் ஆரம்பிப்பாரு. இந்த மாதிரி செல்வி ஜெயலலிதா வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டே இருந்தும் ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இழுத்துக்கிட்டே இருப்பாங்க. பெருந்தலைவர் காமராஜர் வந்துட்டு எல்லாத்தையும் இங்கே வராது, என்ன நடக்குதுன்னு என்னங்க அவர் கோமாவே அவர் பேசுவார். இப்படியாப்பட்டவங்கலாம் ஆண்ட ஒரு தமிழ்நாடு. இப்போ ஸ்டாலினை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னோம்னா அவர் வீட்லேயும் எல்லாரையும் சந்திப்பார், அறிவாலயத்தையும் எல்லாரையும் சந்திப்பார். குறிப்பாக அந்த நிபுணத்துவம் வாய்ந்தவங்களுக்கு தான் முதல் முன்னுரிமை கொடுப்பாரு. காத்தால 11 மணி வரைக்கும் அவர் வீட்டில் இருக்காருன்னா இந்த நிபுணத்துவம் வாய்ந்தவங்க, பொருளாதார நிபுணர், இவர் எல்லாரும் வீட்டுக்கு வர சொல்லி தான் அவர் சந்திப்பார். ஏன்னா அவங்க எவ்வளோ நேரம் வேணாலும் உட்காந்து பேசலாம், 1 to 1 பேச முடியும். அண்ணா அறிவாலயத்தில் முடியாது, அது அவ்வளோத்தையும் பேசுவார். அதை எழுதி கொடுங்க அப்படின்னு கேட்பாரு. ஸோ இப்படிப்பட்டவங்க தான் நம்மளுடைய அரசியல் இருந்து நிறைச்சிருக்கிறாங்க. இவர் வந்திருக்கிறாரு, இவருக்கு எதையுமே தெரிய விடாத வேற பண்ணியிருக்காங்க. இவர் கூட இருக்கக்கூடிய கும்பல் எதுவும் சொல்றாங்க. இல்லை, இங்கேயும் பஞ்ச டைலாக் பேசுறாங்க. இப்போ ஆதவ அர்ஜுனா சொல்றாரு, அவருக்கு எப்போது எப்படி பேசணும், எந்த நேரம் பேசணும் அப்படிங்கிறது தெரியும். குளத்தூர்ல 5 நிமிஷம் பேசினதுக்கே எந்த மாதிரியான நிகழ்வுகள் நடந்தது அப்படிங்கிறத இப்போ முக ஸ்டாலின் அவர்களுடைய தோல்வியை பற்றி வந்து தெரிவிக்கிறாரு. ஸ்டாலின் போன்ற ஒருத்தர் தோக்குறது வந்துட்டு அவங்களுக்கு வெற்றி கிடையாது, இந்த நாட்டுக்கான தோல்வி. ஸ்டாலின் ஒன்றும் கவலைப்படல. அவருக்கு என்ன இருக்குது? என் மக்கள் வந்துட்டு எனக்கு ஓட்டு போடல, அவ்வளவுதானே. மக்கள் ஒன்றும் ஓட்டு போடல. இங்க EVM நடந்த வித்தையெல்லாம் அவருக்கு தெரியும், இவங்களுக்கும் தெரியும். இவங்க மறைச்சிக்கிட்டு ஏதோ மக்கள் போட்டாங்க. உங்களுக்கு ரசிகர்கள் தவிர வேறு யாரும் கிடையாது. உங்களுடைய ஓட்டு பிட்வீன் 10 to 15% தான், இது தவிர வேறு எதுவுமே கிடையாது. எல்லாம் வந்துட்டு EVM வச்சு இந்த நாட்டில் என்ன வேணாலும் பண்ணலாம். இப்போ மம்தாவை தோக்கடிச்சிங்க, ஒரு வாக்குச்சாவடியில் பார்த்தா 1 ஓட்டா, கம்யூனிஸ்டோட 2 ஓட்டா ஒரு பூத்தில். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது? இது இந்த நாட்டில் யார் வேணாலும் ஜெயிக்கலாம். மோடி ஜெயிக்கல எவ்வளவு காலமா தொடர்ந்து? 4000 மெஷின் வேற இருந்து 4000 ஆச்சரியமா இருக்கு. இந்த மாதிரி எல்லா விதமான ஜெகஜோதியா ஜாலியா பண்ணிட்டு இருக்கலாம் அந்த நாட்டுல தேர்தல் அப்படின்னா. இப்ப நம்ம பரப்புரை பண்ணி நல்லது கெட்டது பண்ணி திட்டங்களை நிறைவேற்றி மக்கள் கிட்ட போய் எடுத்து சொல்லி ஓட்டு கேட்கறான். விஜய் என்ன பண்ணாரு? அப்படி போனாரு, நின்னாரு, சைக்கிள் ஓட்டினாரு, சில இடங்கள்ல பேசினாரு, பல இடங்கள்ல பேசல, பல இடங்கள்ல ரத்து பண்ணாரு. எங்க அவர் காணாத இடத்துலலாம் அவர் ஜெயிச்சிருக்கிறாரு. எப்படி? அதான் மிஷனுடைய மகாத்மியம். அது அவருக்கு தெரியாத? தெரியும். ஆனா அதை அப்படியே பெறட்டுறாரு ஆதவ அர்ஜுனா. இப்படிதான் அப்படின்ட்டு. அவ்வளவு பெரிய செல்வாக்குறதுன்னா நீ ஏன் தொகுதியில 3000 ரூபாய் கொடுத்த? ஆளுக்கு 3000 ரூபாய் கொடுத்தீங்களா இல்லையா? விஜய் தொகுதியிலே பெரம்பூர்ல காசு கொடுக்கப்பட்டது 1000 ரூபாய். பல தொகுதிகள்லையும் காசு நல்ல காசு கொடுத்துருக்காங்க. அதான் சேலம் பேருக்கு ஆளுக்கு 2000 ரூபாய் கொடுத்துருக்காரு அவரு. பக்கத்து தொகுதிக்காரன் ஓமலூர், அவன் தோத்து விட்டான். கொடுக்கல, நான் தோத்துட்டேன். எங்க போச்சா விஜயனுடைய செல்வாக்கு? சும்மா சட்டமன்றத்தில் இப்ப நம்மளோட கூட்டாளி இருந்தா இதெல்லாம் எடுத்து விட்டுருப்போம். ஆமா, அவங்களுடைய ஓமலூர்ல தோத்தவர் ஜெயஜெயமலியை பத்தி சொல்லியிருக்கிறாரு ஆதவ். எது இன்ஃபுளுயன்ஸா நோட்டான்றது சொல்லியிருக்காரு அப்படின்னு என்ன பண்ண முடியும்? இதெல்லாம் கொஞ்சம் நாள்ல வரும். அரசியல்ல வந்துட்டு ரகசியங்களை வச்சுக்கிட்டு மறைச்சு யாரும் எதையும் பேசி ஜெயிச்சிட முடியாது.
கடைசியா மக்கள்கிட்ட போயிட்டு இந்த ஆட்சி நிர்வாகம் என்ன அப்படின்றத நீங்க மக்கள்கிட்ட தான் காட்டணும். எதுவுமே மக்கள்கிட்ட வரலான்னு வச்சுக்கோங்க, உங்களை என்ன நினைப்பாங்க அவங்க? அதான் விஜய்க்கு இருக்கிற சிக்கலே. இவர் பஸ் மேலே ஏறி நின்று ஸ்டாலின் 2000 கொடுத்தாரா, நான் 2500. ஸ்டாலின் 5000 தானே பேசு பொருளா இருக்குது. எல்லா பட்டதாரிகளுக்கும் நான் 4000. ஸ்டாலின் வந்துட்டு பேருந்துல வந்துட்டு இங்க குறிப்பிட்ட தூரத்துக்கு மட்டும் தான் போகலாம். ஆனா தமிழ்நாடு ஃபுல்லா நீ போகலாம். தமிழ்நாடு ஃபுல்லா பாப்பா சென்னையில கோயம்பேட்டில் போயிட்டு பஸ் ஏறி வந்து நாகர்கோவில் அப்படின்னு சொன்ன உடனே வெள்ளை டிக்கெட் கூடிய அண்ணா ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும்? சரிம்மா இதோ வரம்மா, நான் வேற ஒருத்தர் எடுத்து வர ஓடி போயிடுவான். தெரியாது. இன்னைக்கு வந்துட்டு நீ வெள்ளை அறிக்கை என்ன சொல்றீங்க, 78 ரூபாய் செலவாகுது கிலோமீட்டருக்கு, ஆனா நீங்க 25 ரூபா தான் வசூல் பண்றீங்க அப்படின்றீங்கல்ல. ஏத்துங்க, 50 ரூபா ஷார்டேஜ் இல்ல, அப்படியே பேருந்து கட்டணத்தை உயர்த்துங்க, பத்திரம் இல்ல. ப்ராஃபிட் மோட்டிவ்ல வந்துட்டு ஆட்சி நடத்தக்கூடாதுன்ற விவரமே தெரியாத ஒரு நிதி அமைச்சர் வர்றாரு. அவருக்கு நிதிக்கும் நீதிக்குமே தகராறு ஆகுது அவர் பேசுறதுல. இவர் யாரு? இவரு ஒரு கல்வியை நடத்திக்கிட்டு காசு வாங்கிட்டு தானே அட்மிஷன் போட்டவர். அவர் நிதி அமைச்சர் இருந்துட்டு போறாரு. அது உங்க வசதி நீங்க போட்டுக்கிட்டீங்க. நான் என்ன கேட்கறேன்னா, இது ஒரு சின்ன அறிவு. இதே மாதிரி மின்சார கட்டணத்தை பத்தி, மின்சாரத்தில் ஏற்படக்கூடிய லாஸ் எல்லாம் சொல்றீங்க. மின் கட்டணத்தை உயர்த்து, ஒரு 30% உயர்த்து, எல்லா கடனையும் அடிச்சிடலாம் ஒரு 2-3 வருஷத்துல. ஆனா மக்கள் வந்துட்டு நடமாட மாட்டீங்க நீங்க யாரும் ரோட்ல. இவங்களுக்கு ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படின்றதுடைய அர்த்தமே தெரியல. விஜய்க்கும் தெரிவிக்கிறேன், நான் விஜயை குறை சொல்லலை. ஏன்னா விஜய்க்கு பல விஷயங்களை எடுத்து கூறணும், அது அவங்க கூறுறாங்களா இல்லையான்னு தெரியல. இல்ல அவராது அதுக்கான முனைப்பு காட்டணும்ல. நம்ம நடிகரா இருந்தோம், இப்ப ஒரு முதலமைச்சர். அப்படி இல்லைங்க செல்வராஜ், இது சினிமா வந்துட்டு ரொம்ப ஒரு நெருக்கடியான ஒரு விஷயம். நான் ஒரு சினிமால நடிச்சேன் 2000 ரூபா நோட்டுன்ற படத்துல. அதுல 1 மாசமோ 1.5 மாசமோ நான் போயிட்டு வந்துட்டு இருந்தேன். நீங்க காத்தால 8 மணிக்கெல்லாம் கூட்டு போயிடுவாங்க, சோறு போட்டுருவாங்க, உட்காந்துட்டு இருப்பேன், மேக்கப் போட்டுட்டு உட்காந்துட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் என்னோட ஷார்ட்ஸ் வரும்போது கூப்பிடுவாங்க, 6 மணிக்கு விடுவாங்க. 6 மணிக்கு என்னை விடும்போது நான் வண்டியில ஏறி உட்காந்தேன்னா கார்ல, அப்பவே தூங்க ஆரம்பிச்சேன். நேரம் இங்க வந்து படுத்துருவேன். அந்த 1.5 மாச காலம் ஒன்று நான் எதையுமே படிக்கவும் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்புறம் நைட் வந்துட்டு ஜமுனா மனைவி எழுப்பி எனக்கு சோறு போடுவாங்க, மறுபடியும் தூங்கிடுவேன். ஆனா காத்தால பொசுக்கு நான் 5 மணிக்கு நான் எடுத்துருவேன். குளிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுவேன். நான் ஒரு சாதாரண நடிகன், அந்த ஒரு ரோல்ல ஒரு விவசாயியா நடிச்சதுக்கே இந்த கதை. விஜய் டான்ஸ் ஆடி சண்டை போட்டு, அதுவும் 40 பேர் அடிச்சு நான் விஜயோட பேசுனேன். பேசும்போது எல்லாத்தையுமே வந்துட்டு விஜய் வந்து தெரிஞ்சுக்கணும்ன்ற ஆர்வம் அவர் காட்டினாரு. டு பி ஃப்ராங்க் வித் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது. பரந்தூர் இதுக்கு வந்துட்டு நம்ம போனோம், நாங்க போயிட்டு எல்லாத்தையும் பேசிட்டு வந்தோம். கேள்விப்பட்ட உடனே சொன்னார் பர்மிஷன் போடு, நம்ம அங்க போறோம். என்ன வந்துட்டு தப்பா சொல்லிட்டாங்க அவர்கிட்ட. ஐயா வந்துட்டு நம்ம கிட்ட எல்லாம் சொல்லாதே அங்க போயிட்டாரு அப்படின்ட்டு ஐயா என்கிட்ட சொல்லிட்டு தான் போனாரு. போட அந்த இடத்துல பர்மிஷன் போட்டுனாரு. நாங்க 14ஆம் தேதி போனோம், பொங்கல் அன்னைக்கு. நம்ம இவர் இருக்கிறாரில்ல, நம்ம புதுக்கோட்டை ஆளு, நம்ம இதுல கூட விஜய்க்காக கூட பேசினாரு அவரு. அப்புறம் ஒரு பேராசிரியர் 3 பேரும் போனோம். 20ஆம் தேதியே போட்டு பர்மிஷன் போட்டு அங்க போய் நின்றுட்டாரு. இன்னைக்கு பரந்தூர் விஷயத்துல அவர் தெளிவா இருக்கிறாருல்ல. பரந்தூர் தவிர வேற ஒரு இடம், அதான் அன்னைக்கு சொன்னாரு. அப்போ இது இன்கல்கேட் பண்றதுல தான் இருக்குது. நம்ம வந்துட்டு ஒருத்தருக்கு விதைக்கிறதுல தான் இருக்குது. சினிமா நடிகரா இருந்தது அவர் குறை இல்லை. நீங்க எல்லாரும் சேர்ந்து சினிமா நடிகன்றதுனால தானே அவர்கிட்ட பெனிஃபிட் அடையிறீங்க. ஆமா ஆமா. கூட இருக்கிற ஆலோசகர், பூலோசகர்னு நீங்க எல்லாம் பெனிஃபிட் அடையிறீங்கல்ல. ஆனா உங்களுக்கு அரசியல் தெரியல, அதை அவர் மேல கவுத்து விட்டுறீங்க. பேச்சுவார்த்தையில வந்துட்டு நீங்க அப்படியே சமாளிக்க பாக்குறீங்க. ஸோ விஜயும் கத்துக்கணும், அக்கறை இருக்கணும், வேணும், அவசியம். எனக்கு என்ன வச்சு அரசியல் பயிலரங்க நடத்த சொன்னதே விஜய் தான். அரசியல் பயிலரங்க நடத்தணும்னு நான் சொன்னேன். ஐயா வச்சு பண்ணுங்கன்ட்டு அவர் தான் சொன்னாரு. கூட ஒருத்தரை போட்டுங்க அப்படின்னாரு. அப்படி கூட போட்டுக்கிட்டவர் தான் நம்ம ராஜ்குமார், தம்பி ராஜ்குமார். அவர் எனக்கு அப்புறம் அவர் பேசினாரு. பிரமாதமா அந்த ரசிகர் மன்ற அந்த நிர்வாகிகள் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. 3000 பேர் இருந்தாங்க அந்த ஹாலில், ஆத்தூர்ல. ஆர்கனைஸ் பண்ணது காரணம் புசியானந்தா. அவர் பெரிய ஆர்கனைசர், நல்லா ஆர்கனைஸ் பண்ணுவார். எல்லாத்தையும் குறித்த நேரத்தில் ஆரம்பிப்பார், எல்லாமே அவர் பண்ணுவார். இவங்க வேற ஒரு பிக்சர் தராங்க அவரை பத்தி, அது வேற கதை எல்லாமே. அப்ப அந்த மாதிரி ஒரு அரசியல் பயிர் எங்க, அது விஜய் பார்த்தாரு, அது லைவ் டெலிகாஸ்டே ஆச்சு. அப்போ எல்லாமே நீங்க கத்துக்க வேண்டியது மக்கள்கிட்ட போய் எல்லாத்தையும் தெரிஞ்சுங்க அப்படின்னா. மக்கள்கிட்டே விஜய் போல பஸ் மேல எல்லாம் நிறுத்தி வச்சுட்டான், கெட்ட கல்ட்டு. அவர் அப்படியே மேல இருந்துட்டு தான் அப்படியே அவங்க ஜெயலலிதா உதாரணம் காட்டி சொல்லிட்டாங்க. எம்ஜிஆருங்க அவரு கட்சியை விட்டு நீக்கப்பட்ட உடனே உங்களுக்கு எந்த அளவுக்கு அப்போ வயதுன்னு தெரியாது. சில இடங்கள்ல பர்மிஷன் தராதனால புதுக்கோட்டத்துக்கு
ஸ்டூல் மேல பெஞ்ச் மேல நின்று பேசியிருக்காருன்றது உங்களுக்கு தெரியுமா? இல்ல. அங்கேயும் 10,000 பேர் கூடணும், அதான் விஷயம். எம்ஜிஆர் ஒரு விஷயத்தையே பேசுவாரு, தெளிவா பேசுவாரு. ஆனா அவர் கூட பாத்தீங்கன்னா ரசிகர் மன்றத்தை வச்சுக்கல, அரசியல்வாதிகளாவே வச்சுக்கிட்டாரு. அவருடைய ரசிகர் மன்ற தலைவர் பேர் வந்துட்டு முசிறிபுத்தன். அந்த முசிறிபுத்தனை கடைசி வரைக்கும் கட்சி பொறுப்புலேயே தரல அவரு. அவர் மேல அவருக்கு ரொம்ப மரியாதை உண்டு. எம்ஜிஆர் ரொம்ப மரியாதையோட தான் கவனிச்சு, ரொம்ப அன்போட தான் அவர் பார்த்துக்கிறாரு எல்லாரையும். இங்க பாத்தீங்கன்னா நெடுஞ்செழியன், காளிமுத்து, ராசாராமு, பண்டோட்டி ராமச்சந்திரன், இப்படி கிட்டத்தட்ட ஒரு 40-50 பேர் அந்த திமுக இருந்தாங்க பாருங்க. அவங்கள வச்சு அரசியலை பண்ணார் அவரு. ஒரு ரசிகன் அவர் கூட இருந்தார் இங்க மீன்கார கண்ணா அப்படின்ட்டு, அவர் தான் நிறுத்தினார். அவரு நட்பு ரீதியா அப்படிதான் நிறுத்தினார். அப்படி சிலர் நிறுத்திருக்கிறார், அவ்வளவுதான். எம்ஜிஆர் அவ்வளவு கராரா வந்தார் அரசியல்ல. ஒட்டுமொத்தமா ரசிகர்கள் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா உடனே கூப்பிட்டாரு, ஏன் நம்ம பண்றது தப்பா அப்படின்னு கேட்பாரு எம்ஜிஆர். நான் வந்துட்டு 2 பேர், ஒருத்தர் பேராசிரியர் ஒரு புலமை பித்தன் ஐயா வந்துட்டு எனக்கு ஆசிரியர் பள்ளிக்கூடத்திலேயே, அதனால அவர் எனக்கு நிறைய விஷயங்களை சொல்றாரு. இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஐயா அண்ணன் சமரசண்ண எம்ஜிஆர் கூடவே இருந்து வளர்ந்தவர், அவர் எனக்கு நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு. எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நானே இது பண்ணியிருக்கேன். 7 பிரச்சனைலாம் ஆசிரியர் வீரமணியும் நெடுமாறன் ஐயாவும் அங்க போன உடனே எம்ஜிஆர் சொன்ன வார்த்தைகள் பலருக்கும் தெரியாது. நீங்க உத்தரவு போடுங்க நான் செய்யறேன்னாரு. ஒரு சிஎம் இப்படி சொன்னார் இந்த மாதிரி வார்த்தை. ஏன் அப்படின்னம்னா எம்ஜிஆருக்கு தெரியும், இவங்களுக்கு களம் தெரியும், இவங்களுக்கு நிலவரம் தெரியும், நம்ம என்ன செய்யணுன்றது இவங்களுக்கு தெரியும், இவங்க மாட்டி விட மாட்டாங்க. இல்லை நான் நெடுஞ்செழியனை கேட்டு சொல்றேன் அப்படி சொல்லலையே அவரு. அதுக்கப்புறம் என்னாச்சு, அவர் நேரடியாக புலிகளுடைய தலைவரெல்லாம் கூப்பிட்டு பேசினாரு. ஆண்டர் பாலசிங்கம் பலமுறை சந்திச்சிருக்கிறாரு, பேபி சுப்பிரமணியம் பலமுறை சந்திச்சிருக்காரு. எம்ஜிஆர் எல்லாத்தையுமே பேசுவார். அவர் எக்ஸ்ட்ரீமா போயிட்டாரு. நான் இதெல்லாம் விஜய்க்கு சொல்றேன்னா, நீங்க சும்மா எம்ஜிஆர் உதாரணம் காட்டி நீங்க எஸ்கேப் ஆயிடுறீங்க. நீங்க எம்ஜிஆர் மாதிரிலாம் உடைக்கவே இல்லைங்க மிஸ்டர் விஜய். அதுதான் உங்களுடைய பிரச்சனையா இன்னைக்கு வந்து நிக்குது. உடைச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு பட்டுன்னு உங்களுக்கு பதில் வரும். உடைக்கவே இல்லையா நீங்க சும்மா அப்படியே வர்றீங்க, மேலே ஏறினீங்க. பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு ஒரு 9 to 5 இங்க இருக்கிறாரா, ஓகே, அதை பத்தி ஒன்றும் இல்லை. ஆனா நிறைய விஷயம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது செயல்பாடுகள் காரணம் வந்துட்டு என்ன அப்படின்னா, அடிப்படை தெரியாத இவங்க பேசிவிட்டாங்க. அதான் நான் சொல்றேன், ஜெயிக்க மாட்டோம், அடிச்சு விடுவோம்னு அடிச்சு விட்டாங்க, ஜெயிச்சு வந்து உட்காந்துட்டாங்க. எல்லா பிரச்சனையும் போதாகரமா வந்து நிக்குது. இப்ப நம்ம செஞ்சதே வந்துட்டு சில நேரங்களில் தவறு பண்ணிட்டோம்னா அது பெருசா வரலையா, அப்புறம் அதுக்காக நம்ம போராடிட்டு இருப்போம். அந்த மாதிரி இது பொதுவாக வாழ்க்கையில பல்வேறுபட்ட வரைக்கும் இருக்கும். நல்லா ஃபினான்ஸில் அந்த மாதிரி மாட்டியிருக்கேன். தீக்கிறதுக்குள்ள பெரிய கந்தலாயிடும் கதை நம்மளுது. ஆனால் அதுலேருந்து ஒரு அனுபவம் பெறுவோம், எப்படி இதை கையாளணுன்ற விஷயத்த நம்மளுக்கு காட்டி விட்டுரும். அதனால நீங்க அந்த மாதிரி ஒரு எதுக்கு உட்படுத்திக்கவே இல்லையே. உட்படுத்திக்காத போது என்ன உங்களுக்கு தெரியல, அவங்க பாட்டுக்கு எழுதி கொடுத்துறாங்க கீழே இருக்கிறவங்க, நீங்க பாட்டுக்கு மேலே படிச்சுட்டீங்க. இப்போ ஆளாளு என்ன கேட்குறாங்க, பெண்கள் கிட்ட போனா எங்க எப்போ ஒரு 2,800ன்றாங்க, இளைஞர்கள் கிட்ட 4,000 ரூபாய் எப்போ வருன்றாங்க, எப்போ 6 சிலிண்டர் வருன்றாங்க, எப்போ 25 லட்சத்துக்கு இன்சூரன்ஸ் போடுவீங்கன்னா, 25 லட்சம் பேர் ஒரு குடும்பத்துக்கு போனோம்னா 60,000 ரூபா வந்துட்டு பிரீமியம் கட்டி ஆகணும் ஒருத்தருக்கு. 60,000 பிரீமியம் கட்டுற குடும்பமே நான் பார்த்ததில்லை. மிடில் இன்கம் குரூப்பா, ஹையர் மிடில் இன்கம் குரூப்லையும் 25 லட்சம் ரூபாய் யார் இன்சூரன்ஸ் போட்டு வச்சிருப்பா? இல்ல இதை தவிர கார் எல்லாம் சொன்னாரு, பைக்கு கார்லாம் வந்து நிறுத்தணும், அது ஐடியால சொல்லிட்டாரு. அதை பத்தி பரவாயில்ல. இல்ல இது உங்களுக்குன்னு ஒரு விஷன் இருக்கணும் விஜய். நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாரும் உயரணும் அப்படின்னு எல்லாம் ரைட்டு, பட் பேசிக்கா அப்போ இந்த வெள்ளை அறிக்கை அப்படின்றது அயோக்கியதானே தானே அது விடலாமா நீங்க? அவங்க வெள்ளை அறிக்கை கொடுத்தாங்கன்னா அப்போ 0.07% தான் பொருளாதார வளர்ச்சி தமிழ்நாட்டுக்கு. நீங்க ஆட்சி பொறுப்பெடுக்கும் போது 12% பொருளாதார வளர்ச்சி. அவங்கள பார்த்து சொல்றீங்க அவங்க எப்படி செஞ்சாங்க? அதாவது ஃபினான்ஸ் வந்துட்டு மோசமான நிலையில இருக்குது. எங்க மோசமான நிலையில இருக்கு? 2 வருஷத்துக்கு முன்னாடி 31 லட்சமா இருந்த தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி இன்னைக்கு 40 லட்சம் ரூபாயா இருக்குது. எடுத்து பாருங்க, இதை போட்டு வச்சிருக்கிறேன், காட்டுறேன். இதெல்லாம் விஜய் வந்துட்டு பார்க்கணும். சும்மா வந்துட்டு டிஎன் பட்ஜெட் அட் எ கிளான்ஸ்ல நீங்க போட்டீங்க அப்படின்னா தமிழ்நாடு ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்லயே வந்துட்டு அது இருக்கும். இந்த பாருங்க, சிட்டிசன் கைடு இன்டரிம் பட்ஜெட் 2026-27 இதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா இதுல எல்லாத்தையுமே போட்டிருப்பாங்க. இவங்க என்ன சொல்றாங்க, 2 விஷயத்தை பத்தி சொல்றாங்க. பொருளாதார வளர்ச்சியை பத்தி இவங்க பேசவே மாட்டேங்கிறாங்க. பொருளாதார வளர்ச்சி அப்படின்றது ஒரு மாநிலத்தினுடைய ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி, அது எவ்வளவுன்றது பாருங்க. பட்ஜெட் அட் எ கிளான்ஸ் அப்படின்றது நீங்க பார்த்தீங்க அப்படின்னா அதுல போட்டிருக்குது. அதுல பாத்தீங்க அப்படின்னா டோட்டல் ரெவன்யூ ரெசிப்ட்ஸ் அது வந்துட்டு 2024-25 2,82,000 கோடியா இருந்தது. இந்த ஆண்டுல
3,44,577 கோடியா இருக்குது. அதாவது 62,000 கோடி கூட இப்ப. ரைட்டா? போன ஆண்டை விட இந்த ஆண்டு 35,000 கோடி கூட. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சரை பாத்தீங்கன்னா 3,28,000 கோடி இருக்கிறது. 3,93,000 கோடி வரும். இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ரீஸ் ஆகும். ரெவன்யூ டெபிசிட் வந்துட்டு பாத்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி 45,840 கோடி. இப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா 48,696 கோடி டெபிசிட்டை குறைச்சிருக்கிறாங்க. டெபிசிட்டை வந்துட்டு பாத்தீங்கன்னா நெட்டு, அதாவது வித் ரெஸ்பெக்ட் டு த கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட், அதுல எவ்வளவு பர்சன்டேஜ் வருது அப்படின்னா, அதாவது 2024-25 டெபிசிட் வந்துட்டு 3.25% இருந்தது நிதி பற்றாக்குறை. அடுத்த நிதியாண்டுல, போன நிதியாண்டுல 3.48 இருந்தது. இப்போ 3% ஆயிருக்குது, குறைஞ்சிருக்கு நிதி மேலாண்மை. அப்ப நிதி மேலாண்மை இல்லாம அங்க ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்குது, இங்க நிதி பற்றாக்குறை குறைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாத சொல்றேன், கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் இதுதான் ரொம்ப முக்கியம். கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட், ஜிஎஸ்டிபி. பொருளாதார வளர்ச்சினா ஜிடிபி, மாநிலம் அப்படின்னா ஜிஎஸ்டிபி, ஸ்டேட்ன்றது ஒண்ணு சேர்த்துங்க. 31,15,998, அதாவது 31,16,000 கோடி 24-25 தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி. அடுத்த ஆண்டு கிட்டத்தட்ட 4 லட்சம் கோடி, 4.5 லட்சம் கோடி இன்க்ரீஸ் ஆகுது. 35,67,818 கோடி. இப்ப இன்டரிம் பட்ஜெட்டை போட்டு சொல்லியிருக்கிற இந்த இதுல எதிர தங்கத்தினர் உட்காந்துட்டு இருக்காரு சட்டப்பேரவையில, திருச்சுழி எம்எல்ஏ பவர் தான். 40,67,312 கோடி. என்ன குறை உனக்கு, என்ன கேடு உனக்கு? செய்ய முடியலன்னு சொல்லிட்டு போ. திமுகவை குற்றம் சாட்டுறதுக்கு வழி தேடி எப்படி நீ குற்றம் சாட்டுவ? இப்ப என்னோட பத்திரிகையாளர்லாம் நம்மளாம் எவ்வளவு நல்ல பட்ஜெட்டை பார்த்துட்டு இருக்கிறோம். நம்மள அந்த டிவியில பட்ஜெட்டை பார்த்துட்டு அப்படி போயிடுறவங்களா? நம்மள உட்காந்து உரிக்க மாட்டோம். நம்ம இவ்வளவு டாக்குமெண்ட் கொடுப்பான் பிஐபியில, பிரஸ் இன்ஃபர்மேஷன் பெருல, அவ்வளோத்தையும் வச்சுட்டு ஆராய்ச்சிட்டு இருந்தவங்க. நம்ம அலசுறவங்க சொல்லலாமா அந்த மாதிரி பொய்ய? இப்ப நீங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8வது 9வது சேனலா நீங்க எவ்வளவு பேர்கிட்ட நான் இதை பேசி இருக்கிறேன். இப்படியா இருக்குது நேரடியா. இதை பாக்குறவங்க எல்லாரும் நேரா போயிட்டு தமிழ்நாடு அரசு பட்ஜெட் அட் கிளான்ஸ் இன்டரிம் பட்ஜெட்னு போடுங்க, எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு வருது பாருங்க தெளிவா. எதையும் ஒளிவு ஸ்டாலின் மறைச்சிட்டா இருக்கு. கேக்குறான், கடன் வாங்கி அவங்க என்ன செலவு பண்ணாங்க, அதெல்லாம் சரியா தான் செலவு பண்ணிருக்காங்க. யாரு? மரியா செல்வி. நான் என்ன கேக்குறேன்னா, அப்ப தெரியுது இல்ல. ஆனா விஜய் என்ன சொன்னாரு, அப்படியே பணம் வந்துச்சு, ஒரு 3 பொட்டியை நம்ம வீட்டுக்கு அனுப்பு. அதாவது பணம் வருமா, அப்படியே லாரி எடுத்து இறக்கும் பொட்டி பொட்டியா இந்த ஈவிஎம் இறக்குற மாதிரி நினைச்சிட்டாரு போல. அது ஒரு 3 பொட்டி ஸ்டாலின் வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க, இன்னொரு 2 பொட்டி உதயநிதி வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. இப்படிலாம் அவர் பேசினாரு. அங்க போனோன்னு தெரியுது எல்லாம் காகிதத்தை ஃபைல்ல தர எங்க துட்டு அப்படின்னா ட்ரெஷரியில இருக்கும். அதெல்லாம் இங்கெல்லாம் வராது, எல்லாமே செக்கு தான், டிரான்சாக்ஷனு இப்படிதான் இருக்கும், எல்லாம் இங்க கணக்குதான். ஓஹோ, அப்ப நீங்க எவ்வளவு புரிஞ்சுக்காத இருக்கிறீங்க. நீங்க பாருங்க, புரிஞ்சுக்காத பேசுறீங்க பாருங்க. இப்ப அந்த மாதிரி பேச முடியுமா? தொடர்ந்து பேசுவோம் சார். உங்களுடைய நேரத்திற்கும் கருத்துக்கும் நன்றி. தமிழகம் எப்படி போகுது அப்படின்னு பார்ப்போம். நன்றி.